அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. துலாம் ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். சனி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போகிறாருங்க, 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறார். ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம். வியாபாரம் செழிப்படையும், வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும், வருமானத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள், நிலுவை வழக்குகள் நிவர்த்தியாகும். உங்கள் பேரில் சாதகமான தீர்ப்பு வரும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதி தரும். இதில் என்ன ஒரு விஷயம்னா 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் குரு பயிற்சி ஆகிட்டு மறுபடியும் 9ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்தாலும் சரி, சனி வந்தாலும் சரி, நல்லவர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தை, தொழிலை அதிகப்படியான இடத்துல கொண்டு போகிறதுக்கோ, அதிகப்படியான வளர்ச்சியை தருவதற்கோ இது சாதகமான பலன்களை கொடுக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்கும். அக்டோபர் மாதம் குரு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்குறதுனால இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த டீ ஷாப் நடத்துகிறவங்க, சைக்கிளில் டீ கொண்டு போய் கொடுக்குறவங்கலாம் அடுத்த லெவலில் கொண்டு போய் அமரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். உடன் பிறந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். உடன் பிறந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூத்தவர்களுக்கோ, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கோ, இல்லை இளைய சகோதரர்களுக்கோ திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபாரம், இத்தனை நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, யூஆர் அன் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க. இப்போ நான் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுக்கு பண தேவை இருக்குது. உங்களுக்கு வருமானம் வரும். என்றைக்குமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானத்தை காட்டிலும் உங்களுடைய பணத்தையும் வச்சுக்கணும், லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்களால் வளர்ச்சி அடைய முடியும். என்கிட்ட இருக்கிற 10,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னா எந்த பிஸ்னஸும் டெவலப் ஆகாது. கடன் வாங்கினா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா பின்னாடி குத்தும், அந்த கடன் பின்னாடி தார்குச்சி குத்தும். எனக்கு நீ பணம் கட்டலைன்னு. அப்போ நீங்கள் ஓடுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க, அந்த கடன் அடைப்பீங்க, மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். பாக்கியஸ்தானம் மற்றும் தசமஸ்தானம் குரு சம்பந்தப்பட்டதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாகவும் தொழிலின் மூலமாகவும் வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலில் போய் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு தொழிலில் இருந்துட்டே இன்னொரு தொழிலையும் சேர்த்து துவக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது மல்டி பிஸ்னஸ் டேலண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வருமானம் அதிகரித்து கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த அவமானங்கள் விலகும். குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன வேற்றுமைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அக்டோபர் டு டிசம்பரில் குரு தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் சரி, வாழ்க்கை துணைக்கும் சரி, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அடுத்ததாக அமோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசிக்கு 95% நற்பலன்களை தரக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குருவே உங்களுக்கு வாரி வழங்குறாருன்னா அப்போ சனி எப்படி கொடுக்காமல் இருப்பார்? சனி 6ஆம் இடத்துல போய் மறையிறதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். தடைகள் விலகும், வெற்றிகள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திடும். இந்த குரு பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2 விஷயம் பண்ணணும். ஒன்று ராமாயணம், அதாவது ராமாயணம் படிக்கணும், இல்லாட்டி சுந்தரகாண்டம் படிக்கணும். இல்லையா ராமாயணத்தையாவது கேளுங்க, இல்லை சுந்தரகாண்டத்தையாவது கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம், அதில் ராமர் பட்டாபிஷேகம்னா அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கணும். ராமர், பரதன், சத்ருகுணன், லக்ஷ்மணன் இருக்கணும், சீதாதேவி இருக்கணும், ஹனுமார் இருக்கணும், சுத்தி அங்கதன் மற்றும் மற்ற வானர வீரர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட படத்தை வீட்டில் வைத்து வணங்கினால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மட்டுமல்லாமல் பிரிந்த சகோதரர்களும் ஒன்றிணைவதற்குண்டான யோகத்தை அந்த ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசிக்கு குரு பகவானினுடைய பயிற்சி எப்படியான பலன் தருது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருந்தாருங்க, அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் துளாராசியாக உங்களுக்கு. இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இடத்துல உட்கார்றார். 9ஆம் பாவம் அப்படின்னு பேர். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆப்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அவன் எப்படி அடி வாங்குவானோ அதுக்கு அஷ்டம சனியையும், அதே போல் ஒரு விஷயத்திலே செயல்பாடிலே வெற்றி பெற்று அதை செம்மையாக வழி நடத்தி செல்லுபவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஓடினவனுக்கு 9ல் குரு, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு வாக்கியமாக. அது மாதிரி இப்போ உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் குரு வர்றாருங்க, உட்கார்றாரு துளாராசிக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அதனால் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு ஏற்பட்டு மறைஞ்சிருக்கும். இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது குரு பகவான் 9ஆம் பாவத்தில் அமோகமான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தர்பாரை உங்களுக்கு தராரு. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை இப்போ அதிகமாக பிறக போகுது. உங்களுடைய இடத்துல, உங்களுடைய ஆஃபீஸில், அல்லது உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்துல, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல, அது எதுவோ அந்த இடத்துல உங்களை மையப்படுத்தி தான் அதிகமான சுழற்சிகள் சுழலும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உருவாக்க போகிறாருங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வழியான ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம், மன ஆற்றல் எல்லாத்தையும் தரப்போகுது. இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால பதவி உயர்வு உங்களை தேடி வரும். அதே போல் புனித யாத்திரைகள் செல்லுவதற்கு வெளியூர், வெளிநாடு, குடும்பமாக ஃபேமிலியாக அதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலா, அதாவது இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி நண்பர்களுடன் ஏதாவது ஒரு பெரிய கேதரிங்கில் கலந்து கொள்ளக்கூடியது, முக்கியமாக இல்லை திருமண ஃபங்க்ஷன்கள் நடைபெறுவது அப்படின்னு பல நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே இந்த காலத்தில் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. அதனால் 9ல் குரு மன சந்தோஷத்தையும் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமானது என்னன்னா குரு பகவானினுடைய பார்வை ஒன்று. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு உடையவர். 3ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா. 3ஆம் பாவம்ங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், எல்லாத்துக்கும் 3 பேர். இப்போ 3ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஒரு விஷயங்கள் தூண்டப்படுது அப்படின்னா, சமசப்தமங்கிறது ஒரு தூண்டுதல் ஏற்படுறதுனால ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைக்குது துளாராசிக்காரங்களுக்கு. அப்புறம் 5ஆம் அதிபதிக்கான ஒரு இடமாக, அதாவது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்திற்கு அதிபதி கொண்டவராகவும் குரு இருக்கார் இல்லைங்களா. 6ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது உடல் வருத்தங்கள் ஏற்படுறது, உடல் பிணிகள் இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சிடுவார். அதே 6ஆம் பாவம்ங்கிறது இன்னொன்று என்னன்னா கடன் சுமையும் 6ஆம் இடம். கடன் சுமை இருந்ததுன்னா அந்த கடன் சுமையும் வெகுவாக இப்போ குரு பகவான் குறைக்க வச்சுருவாருங்க. இதில் இன்னொரு சிறப்பான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைங்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் பார்வை நன்மையை மட்டுமே செய்யும். அந்த வகையில் குரு பகவான் சமசப்தம பார்வையாக துளாராசியாகிய உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்கும். 3ஆம் பாவங்கிறது தைரியஸ்தானம்.
அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் சமாளிப்போம், எதையும் பார்ப்போம், இதையும் நம்ம பார்ப்போம், இதையும் நம்ம செய்வோம், இந்த விஷயத்தை நம்ம முதல்ல செய்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை, ஒரு ஆற்றல், சுய நம்பிக்கையுடன் செயல்பட போறீங்க நீங்கள். ஒரு பல நல்ல விஷயங்கள் இதனால் கடக்க போகுது. அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களையே பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களை நேராக பார்க்குறாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு துளாராசிக்காரங்களுக்கு. அதனால் உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால என்னங்க நன்மை அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பக்கம். உங்களை யாராவது வீணாக எதிர்த்து வந்தவங்க கூட அந்த எதிர்ப்பை விட்டுட்டு உங்ககிட்ட இணங்கி போக வேண்டிய சூழ்நிலைகளை இப்போ குரு உருவாக்குவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஆகப்போகுதுங்க. இது உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி மேலும் பார்க்கும்போது குரு பகவான் உங்களோட அதாவது அவர் 9ஆம் பாவமாக உங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான, குழந்தை பிறக்கும்படியான ஒரு அமைப்பை உருவாக்குறாருங்க. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு மேலும் பல நன்மைகள் இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் முக்கியமாக இன்ப சுற்றுலாக்கள் செல்வது, தீர்த்த யாத்திரைகள் போவது, ராமேஸ்வரம், காஷி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வர்றது, அல்லது ஃபேமிலியாக ஒரு டூர் வெளிநாடு போயிட்டு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தில் இதை பிளான் பண்ணுங்கள். வெளிநாடு போயிட்டு வருவதற்கு ஒரு நல்ல அமைப்பு, ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இந்த சமயத்தில் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக துளாராசியில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். நிச்சயமாக திருச்செந்தூர் முருகனை கும்பிடணுங்க. திருச்செந்தூருக்கு இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே நாழிக்கிணறு அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்நானம் செய்துட்டு, முடிந்தால் கடலில் ஸ்நானம் செய்துட்டு, அந்த நாழிக்கிணறுல ஸ்நானம் செய்துட்டு, தூண்டுகை பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை வழிபாடு செய்து 16 தொப்புக்கரணங்கள் போட்டு அவருக்கு தேங்காய் உடைத்து அவரை முதல்ல வழிபாடு கும்பிட்டுட்டு அடுத்தது முருகப்பெருமானை போய் கும்பிட்டுட்டு வாங்க. துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அமோக ஞானம் பரிபூர்ணமாக சித்தியாகும். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் குரு பகவான். மிகச் சிறப்பான கிரகம். நம் வாழ்நாளிலே நமக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு போறார். அதுதான் குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம். அந்த குரு பயிற்சி துலாம் ராசியான நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குது. குரு பயிற்சி அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார். அப்படி போகும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதில் தான் இருக்கு. அடுத்த ஒரு வருட காலம் நம்ம துலாம் ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக பொதுவான பலன்கள்லாம் நம்ம பார்க்க. இது பொதுப்புல துளாராசிக்காரங்க அத்தனை பேர். அது போக அவரவர்களுக்கு சொந்த ஜாதக பிரிப்பும் அதில் தான் 100க்கு 100% நன்மைகளை தீமைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். எந்த யூடியூப்பில் எத்தனை ஜோதிடர் பேசினாலும் இது ஒரு மேலோட்டமாக பொதுவாக தான் சொல்ல முடியும். இதே தான் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு முழுவதும் துலாம் ராசியானவங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் மறைந்து கொண்டு பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் செய்து கொண்டிருந்தார். தற்சமயம் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இப்போ மிகச்சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அக்கமத்தில சனி அப்படிங்கிறது வாக்கியம். அப்போது கஷ்டங்களை எல்லாம் விட்டு ஓடுறவன் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு அனுபவிச்சு எல்லா கஷ்டத்தையும் பட்டு ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு 9ல் குரு வந்தால் எவ்வளவு யோகங்கள் அடிக்குமோ அந்த யோகாவுக்கு வருது இந்த குரு பயிற்சி. மிக மிகச் சிறப்பு. இதில் என்ன நல்ல பலன்கள், தீய பலன்கள், இதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கிறோம். இது சொல்லக்கூடிய பலன்கள் நான் சொல்வதில்லை. அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாடி சித்தர். புலிப்பாடி சித்தர் தான் இதனுடைய இலக்க உரையை பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாடல் வரிகளில் எழுதிட்டு போயிருக்க.
என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத அப்படி பார்க்கும் பொழுது பாடல்கள் என்ன சொல்றார்? 9ஆம் இடத்திற்கு குரு வரும்பொழுது, மன்னவனும் நவவேரில் ஆச்சாரன் மன்னன் ஞானி அன்றன் மன்னராலே ஞானி என்றும் மன்னராலே லாபமல்லோன் மாநிலத்தில் ஓங்கி நிற்பான் தாஜே. மிகச்சிறப்பு. 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ராஜகான் அவன் வந்து சன்னியாசியா இருந்தா கூட, ஞானினா சன்னியாசி, சன்னியாசியா இருந்தா கூட ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாராம். ராஜாவுக்கு சமமான வாழ்க்கையை, ராஜ மரியாதை, ராஜ சன்மானம், ராஜாங்கம், ராஜா எப்படி வாழ்வான் அந்த மாதிரி வாழ்க்கை அவன் சன்னியாசியா இருந்தால் கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் ஞானியா இருந்து அப்படிங்கிறதான் பாடல்கள் சொல்லியிருக்கார். விளக்க உரையில பார்க்கும் பொழுது என்ன போடுறாரு? எடுத்த உடனே பணவரவு அதிகம் ஏற்படும், பொருளாதார உயர்வு உண்டாகும், தன வருவாய் திருப்திகரமாக இருக்கும், வருமானத்துக்கு பஞ்சமில்லை, அதிகமாக வருவாய் ஏற்படும், சிறப்பாக வாழலாம். கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு மிக மிகச் சிறப்பு, பொருளாதார உயர்வை குவிக்கிறார். சுப கல்யாண நிகழ்ச்சிகள்னு கலந்து கொள்ளலாம். வீட்லேயும் சுப கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும், ஏற்பாடு செய்வோம். நமக்கும் கல்யாணம் நடக்கும். நம்ம திருமணம் ஆகாமல் இருந்தால் நமக்கும் திருமண பிராப்தி, சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கிறது. பெரியோர்களுக்கு அறுதா கல்யாணம்ன்றது, காது குத்துறது, இந்த மாதிரி என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் இருக்கோ அத்தனையும் வீட்டிலேயே நடத்தலாம். நாமளும் நடத்திங்களா, நமக்கும் திருமண பிராப்தி, விரும்பிய வரனை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். விளைச்சிறப்பு. சிறந்த காரியங்களை செய்து செல்வாக்கு பெறுகிறீர்கள். ஊருக்குள்ளே செல்வாக்கு, பேர் புகழ் வாங்குறதுனா சிறந்த காரியங்களை செய்கிறோம். எல்லாரும் பாராட்டத்தக்க வியக்கத்தக்க காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, பரவாயில்லடா, சூப்பராக பண்ணிட்டா, நல்லா நேம் வாங்கிட்டா, பரவாயில்ல, அருமையாக இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு பெயர் வாங்குறதுக்கு ஒரு நேரங்காலம் வந்தால் தான் வாங்க முடியும். இப்போ சிறந்த காரியங்களை செய்து பெயர் செல்வாக்கு புகழை அடையக்கூடிய ஒரு நேரம் போதில் குரு வரும்பொழுது மக்கள் மத்தியில் நல்ல புகழும் செல்வாக்கும் ஏற்படக்கூடிய காலம் இது அப்படின்னு போட்டிருக்காரு. மக்கள் மத்தியனா அதாவது நம்ம பொதுவாக ஒரு அரசியல் இருக்கிறது, அதில் வந்து மக்களுக்கு தேவையானதை செய்வது, எல்லா மக்களும் நம்மளை பாராட்டுறது, இதெல்லாம் துளாராசியாக இருந்து இப்போ இறக்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அரசியலில் இறங்கலாம், மக்களுக்கு நன்மை செய்யலாம், இந்த மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடலாம். பொது நலன் கருதி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணையாக நல்ல பெயரும் புகழும் வருமானத்தையும் கொடுக்கும். மிக மிக யோகம் அப்படின்னு போட்டிருக்கு. வாரிசு இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக வாரிசு பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரியே புதிதாக ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசிக்கின்றது, இந்த அமைப்புகளை கொடுக்குறாரு. அதே மாதிரி திறமை, நமக்கு தனி திறமை உண்டாகும். ஒரு 100 பேர் இருந்தால் நம்ம தனியாக வெளிப்படுவோம். அந்த இடத்துல நம்ம திறமை வெளிப்படும் இல்லைங்களா? திறனை வேலை வாங்குதல், ஏவுதல், நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் வேலைக்கு செய்வாங்க, சேருவாங்க. நாம் 10 பேர், 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேரை வச்சு டீம் லீடிங் பண்ணுறது, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குற, பிறகு சொல்லிக் கொடுக்குறது, வேலை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது, அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறோம். தொழிலில் தலைமை ஸ்தானம் ஏற்படும். நம்ம என்ன தொழில் செய்தாலும் அதில் தலைமை ஸ்தானம், நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி அமைப்புங்கிறத கொடுக்குறாரு. பூமி லாபம் ஏற்படும். விவசாயங்கள் செழிக்கும். விவசாயிகளாக இருந்தால் விவசாயங்கள் செழிக்கும், கவலைப்பட வேண்டியது. ஸ்திரீ லாபம், பெண்கள் சேர்க்கை, திருமண பிராப்தி, இதெல்லாம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளிலும் பாராட்டு குவியும், மேலதிகாரிகளுடைய நட்பு, புதிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறார். பணலாபம், சில பேருக்கு தொழிலுக்காக இன மாற்றல், சொந்த தொழிலை விரிவுபடுத்துதல், பல இடங்களில் கிளைகளை அமைத்தல், இதெல்லாம் இருக்கு. சுக ஜீவனம், நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், என்னென்ன தேவையோ அனைத்தும் மாறி இழங்குற, சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அனைத்துமே மாறி வழங்குற. விரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பலவிதமான காரணங்களால் முன்னாடி இருந்த வருடங்களில் கிரகங்களுடைய சேர்க்கையினால நமது குடும்பம் பிரிந்திருந்தால் அந்த குடும்பம் ஒன்று சேரும். தட்டி சென்ற திருமணம் சீக்கிரம் நடைபெறும். ரொம்ப நாளாக தட்டி போயின்னு இருக்கிற திருமணம் உடனடியாக இந்த குரு பயிற்சியானே டக்குன்னு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். அயல்நாடு செல்ல விரும்பக்கூடியவர்கள் வெளிநாடு தாராளமாக செல்லலாம். அயல்நாட்டில் பதவி வகிக்கலாம், தொழில் துவங்கலாம், இந்த மாதிரி சுற்றி பார்க்க போகலாம். வெளிநாட்டு பிரயாணம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு துளாராசிக்கு. மூடிய நிறுவனங்கள் தன்னால் இழுத்து மூடி வச்சிருந்த நம்ம ஆஃபீஸாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்கட்டும், மீண்டும் திறப்பு விழா செய்து அதில் மீண்டும் தொழிலை துவங்கலாம்.
சகல சௌபாகியங்களும் நிறைவாக ஏற்படும். இந்த 9ஆம் குரு உங்களை மிக மிக அனைத்து சகல வசதிகளையும் கொடுக்குற அப்படின்னு போட்டார் ஒரே வாக்கு. என்னென்ன தேவையோ அனைத்தும் கொடுக்குற மிக மிக சிறப்பான ஒரு நேரம் இந்த ஒரு ஆண்டு. துலாம் ராசிக்கு கவலையே வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு, பருத்தி, ஜவுளி, டெக்ஸ்டைல், உலோகம், இரும்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி, ஸ்டோன்ஸ், நகை வியாபாரிகள், ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வங்கி பேங்க்ல வேலை செய்கிறவங்க, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், புதுக்கள் வாங்கல், இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு போடுறது. துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ராசி எப்படி சுக்கிர பகவானுங்க. இவங்க தானும் நீட்டாக இருக்கணும், தன்னை சுற்றியும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் போனவங்க இந்த துலா ராசிக்காரங்க தாங்க. ஆனால் இந்த யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இதனாலே நிறைய எதிரிகள், குறிப்பாக மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு வருவாங்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்யணும், திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துளாராசிக்காரங்களுக்கு பாருங்க, இப்ப கடந்த 2-3 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. சனியும் சரியில்லை, எதுவும் சரியில்லைங்க. குரு பகவான் வந்து 8ல உட்காந்துட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சுங்க. இந்த நிலைமையெல்லாம் இப்ப உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்க, இந்த போன வருஷம் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணிடலாமா, எனக்கு நான் படிக்கிறேன், 2 வருஷமா படிக்கிறேன், நான் அதுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், அது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எனக்கு சரியா அமைய மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட டென்ஷன். துலாம் ராசிக்காரங்க கேள்வி கேட்காதவங்க இல்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான விடிவு காலம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாருங்க. பாக்கியஸ்தானத்துல குரு வர்றது ஒரு நல்ல விஷயங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான அமைப்பு. வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்க, படிப்புக்காக வெளிநாடு போகணும், இல்ல என் பையன் வெளிநாட்டுல இருக்காங்க, நான் போய் பையனை பார்த்துட்டு வரலான் இருக்கேன், நீங்க வெளிநாடு அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரதுக்கான காலம், உயர் கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை எல்லாம் குரு பகவான் வந்து காத்து கொடுக்க போறாருங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மனைவியோட தம்பி, தங்கை, குழந்தையான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடம் தான். அவங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகட்டும், அவங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்தா திருமணம் ஆகட்டும், அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருந்தா உத்தியோகம் கிடைக்கிறதாகட்டும், உங்க நேரம் வந்து சப்போர்ட் ஆகும். உங்களால அவங்களுக்கு அந்த நன்மை அப்படிங்கிறது இப்ப வந்து நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமங்க 9 அப்படிங்கும்போது நம்ம மர்ம உறுப்புகள்னு சொல்லுவாங்க. மர்ம உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்ப வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. 9ஆம் இடம் தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடம், நிறைய கோயில் பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து இப்ப கிடைக்க போகுதுங்க. அடுத்து உங்க குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 5 இந்த இடங்கள்ல படுதுங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் பார்வையா உங்கள் ராசிய பாக்குறனாலங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அதிகமாகுங்க. முன்ன ஒரு மாதிரி நம்மளால இது முடியுமா, முடியாதோ, ஏன் நம்ம இதை வந்து ஏத்துக்கிட்டோம், இது என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருந்தீங்க. இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுகக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். உங்க முகத்திலேயே ஒரு தேஜஸ், ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. ஏன்னா கேட்பாங்க, ஏன்னா ஃபேஷியல் டிசைல் பண்ணீங்க, ரொம்ப தெளிவா இருக்கே, ஃபேஸ் ரொம்ப தெளிவா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆரான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆரா இப்ப உங்ககிட்ட ரொம்பவே நிறைய இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோட அணுகி அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 9ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறாரு, இதுவும் சூப்பருங்க. தைரிய வீரிய ஸ்தானம், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுகி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், உங்க வாழ்க்கையில எப்படி போனீங்கன்னா முன்னேறலாமோ அந்த முன்னேற்றத்துக்கான வழி, அந்த பாதை உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அந்த வழியிலே போயிட்டே இருங்க, ரொம்ப சக்சஸ் ஆகலாம். 3ஆம் இடம்ங்கிறது எழுத்துத்துறையே சொல்லக்கூடிய இடம். எழுத்துத்துறையில இருக்கிறவங்க பேர், புகழ் வந்து கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட ஒரு பேர் புகழ் எல்லாம் இப்ப இந்த சமயத்துல எல்லாத்துக்குமே வந்து தெரிய போகுதுங்க. விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும்,
நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க. உங்களோட இளைய சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இன்னும் கல்யாணம் ஆகல, உத்தியோகம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏதாவது உங்க இளைய சகோதரத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை இப்ப வந்து சரியாகும். அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாம அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க குருவோட பார்வை 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு 2 பேரும் லவ் பண்றவங்க, ஆனா வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்கல அப்படின்னா இப்ப உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லவ் பார்ட்னர் வந்து நல்லவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்குங்க. எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்ப குலதெய்வம் தெரிஞ்சு குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க. குலதெய்வம் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு படையல் போட்டு வழிபாடு பண்ண குலதெய்வத்தோட அருள் இந்த துளாராசிக்காரங்களுக்கும் ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம பூர்வாகிய சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இப்ப உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் இந்த குரு பயிற்சி காலத்தை நாங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டத்தை சனி பகவானும் சரிங்க, பிளஸ் உங்களுக்கு குரு பகவானும் அற்புதமா வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கான காலங்க. இதை பயன்படுத்திக்கங்க. கட்டாயம் நீங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம். துலா ராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படிமா எங்களுக்கு பலன்களை அளிக்க இருக்குதுன்னும் போது ரொம்ப அருமையான பயிற்சி. துலாமிற்கு நிறைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலேயே இவங்க கடந்து வந்துருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தராசிலையா அது சின்னம். ஒன்றை கொடுத்து தான் ஒன்று பெறுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒன்றை இழக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோமா, எங்களுக்காக வாழ்ந்ததை விட குடும்பத்துக்காக, அண்ணன் தம்பிகளுக்காக, அக்கா தங்கச்சிகளுக்காக இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. சந்தோஷம் கூட அது நாங்கள் நினைக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பாக்கிய குருவாக வருகிறார். 3, 6 கூடியவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். நன்மையான பலன்களை, ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. அது 9 என்ற பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நன்மையான பலன்களை மட்டுமே செய்யும். முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ராசியை பார்க்குறாரு. நல்லா ஒரு சிறப்பான 5ஆம் பார்வையால் ராசியை பார்க்கும்போது குரு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலே, ஒரு ராசியை முழுமையாக வந்து பாசிட்டிவாக வைக்கக்கூடியவர் குரு மட்டுமே. இந்த காலகட்டம் துலாமிற்கு அவருடைய பரிபூர்ண ஒரு 5ஆம் பார்வை முழுமையாக கிடைக்கப்பெற்று நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணோட்டங்கள், நல்லா வந்து செயல்படணும். உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய ஒரு கான்ஃபிடண்ட்டாக இறங்குவீங்க. ஒரு நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு செயலில் வந்து இறங்கும்பொழுது அதில் வெற்றி வந்து சுலபமாக கிடைக்கப்பட்டுரும். ஒரு மனசோர்வாக ஒரு இதுவாக இருக்கும்பொழுது அங்கே வந்து நம்ம எதுலேயுமே ஒரு ஃபோக்கஸோ ஒரு கான்சன்ட்ரேஷனோ இருக்காது. அப்போ நம்ம தைரியமாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது சிறப்பாக இறங்கி அடித்து ஆட போகிறோம். இந்த காலகட்டம் அவர் வந்து 1, 3 நம்மளுக்கு 5 என்ற இடங்களை பார்க்குறார். இப்போ இது வரைக்கும் வந்து இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், தீர்வே கிடைக்காத ஒரு சில நிகழ்வுகளுக்கு, செயல்பாடுகளுக்கு, உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது யார் மூலியமாக அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கப்படும். குழப்பம் முதல்ல தீர்ந்துடும். ஒரு தெளிவு நிறைய கிடைச்சிடும். தெளிவோடு செஞ்சுருவோம். ஓ, இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இதான் காரணமா, இனிமே இப்படி இருக்கணுன்ற ஒரு தெளிவை வந்து கொடுத்துரும். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய பார்வை அதுதான் செய்யுது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிற கிரெடிட்டு. அதே போல் கர்மாவின் கர்மாஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம கர்மாவே கிளென்சிங் ஆகி 5ஆம் இடம் என நம்ம வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிந்தனை தெளிவோடு நம்ம வந்து சந்தேகமே இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தில் இறங்கி செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம அடித்து ஆடி சிறப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றியை மட்டுமே காணக்கூடிய இனிமையான தருணம். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, கல்வி, ஒரு மேற்கல்வி, ஒரு வெளிநாட்டு கல்வின அனைத்து வகையிலுமே துலாமுக்கு மிக சிறப்பாக
சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் கணவன் மனைவி யாருமே புரிஞ்சுக்கல, இல்லைங்க ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனைமா, ஒரு வேற்று மதத்தில் வந்து நான் விருப்பப்படுறேன், அந்த திருமணம்லாம் வீட்டில் சொல்கிறது கூட பயமாக இருக்குன்னா பெற்றோருடைய முழு சம்மதத்தோடைய தான் இறைவனுடைய பெருங்கருணை அதெல்லாம் கிடைக்கப்படுவது. குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுது. குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைக்காக தான் கஷ்டப்படுறேன், எதுவுமே அமைய மாட்டதில்லை, என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் இப்போ அருமையாக அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடியது. ஆனால் துலாம் வந்து எதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும்னா, 6ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். எப்போவுமே சனி உச்சமாகக்கூடிய இடம். உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனத்தை வச்சுக்கோங்க. செரிமான கோளாறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம வெளியிடங்களில் செல்லும் பொழுது உணவு, தண்ணீர் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. நீண்ட தூர ஆன்மீக பயணம், தல யாத்திரைகள், இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பொங்கல் வைத்து நல்லா வந்து ஒரு மங்கள பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, இறைவனுக்கு பட்டு சாத்தி மஞ்சள், குங்குமம், வளையல், அந்த மஞ்சக்கயிறு முடிஞ்சதுன்னா ஒரு 33 எலுமிச்சம்பழம், இந்த 33 எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணால் தனியாக ஒரு 5 எலுமிச்சம்பழம் வைத்து வாங்கி கொள்ளுங்க. ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு இந்த 33 எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஒரு மஞ்சள் தண்ணியில் கழுவி நீங்கள் என்ன கோரிக்கையோ அதை நினச்சி உங்கள் கையால் தொட்டு தொட்டு அதை வந்து சாமிக்கு கொடுக்கும்பொழுது போய் கொடுத்து பார்த்துட்டு வாங்க. எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் செயல்படாத ஒரு நின்று போயிருந்த அனைத்து விதமான செயல்களும் ரொம்ப ஜரூராக, அம்சமாக, அட்டகாசமாக உங்கள் கண்ணெதிரே நடக்கக்கூடிய மிக சிறப்பான தருணம் சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் அனைத்து விதமான அந்த பழி பாவம் இதெல்லாம் நீங்கி நிறைய இழந்து இருப்பீங்க. 8ல் குரு இருக்கும்போது நிறையா நகை அடமானம் வச்சோம்மா, அது போயிடுச்சுமா, நிறைய காணா போச்சு, எப்படி தான் போச்சுன்னு தெரில, எங்கேயோ கொடுத்து மாட்டிட்டேன், கொடுத்துருவாங்கன்னு சொன்ன நிறைய பொருளாதார இழப்பை சந்தித்தவர்களுக்கெல்லாம் அந்த போன பொருளாதாரத்தை விட அதிகப்படியான பொருளாதாரத்தை பெற்று வாழ்வில் இப்போ ஒரு படி மேலே ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய அருமையான காலம். தொழிலில் நல்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, இது வரைக்கும் மனநிறைவாக இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ மன நிறைவோடு மன மகிழ்வோடு பெறக்கூடிய அருமையான காலகட்டம் துலா ராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் கிரகங்களை நகரை வைத்து சொல்ல கொண்டிருக்கிறோம். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, குருவானவர் உங்களுக்கு எதை தர பாக்கியத்து போட்டிருக்கிறாரு, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.